கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாள் ஒரு காரியத்துக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதம் 37:6 வாசிக்கலாமா? உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில் பாருங்களேன், நீதி நியாயம் உலகத்தில் பேசுகிறாங்க, நீதி நியாயங்களை குறித்துலாம் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நீதி என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன, அதை எப்படி கர்த்தர் விளங்க பண்ணுவார் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நீதி அப்படின்னா என்னென்னா எத்திக்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் ரூல்ஸு, ஸ்டாண்டர்ட், குவாலிட்டி, இது எல்லாமே நீதி தான். கிட்டத்தட்ட நியாயமும் அப்படிதான். பட் இது நம்ம தனியாக பார்க்கலாமே. நீதினா நமக்குன்னு ஒரு ரூல் இல்லைங்களா? இன்னைக்கு நமக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் நீதி அப்படின்னா என்னுடைய நீதி என்னன்னா தேவனுடைய நீதி தான் என்னுடைய நீதி. எனக்கு தனியாக இருக்காது. சுய நீதியில் நான் வாழ்வேன் ஆனால், நான் எப்படி சொல்கிறது, செல்ஃபிஷாக நான் வாழ்வேன் ஆனால் அது தெய்வ பார்வையில் விலையேற பெற்றது கிடையாது. அப்போ என் நீதி அப்படி என்பதை விட்டுவிட்டு தேவனுடைய நீதி, அவர் என்னெல்லாம் எனக்கு ரூல் வச்சுருக்காரோ, என்னெல்லாம் எனக்கு குவாலிட்டி வச்சுருக்காரோ, எனக்கான எத்திக்ஸ் என்னவோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அதுதான் என் நீதி. ஒருவேளை என் நீதி ஆண்டவருக்கு நேராக சரியா இருக்குமானால் அதை என்ன செய்வாரா? கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர. நம்ம சரியா இருந்தா கர்த்தர் என்ன செய்வாருங்க? அது வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். வெளிச்சத்தை போலவும் என்னுடைய நீதி, என்னுடைய நேர்மை எப்படி இருக்குமா? வெளிச்சத்தை போல வெளியே வரும். ஆண்டவருக்கு முன்பாக, மனுஷர்களுக்கு முன்பாக நீங்க சரியா நடப்பீர்களானால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? வெளியே கொண்டு வருவார். யோபு பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே சொல்றாரு, சாத்தான்ட்ட ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, உத்தவனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறோனோ அப்படிப்பட்டதான ஒரு தெய்வ மனுஷனை பார்த்தாயோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு மனுஷனை குறித்து கர்த்தரை அடையாளப்படுத்தி பேசுகிற ஒரு இடம் இருக்கு. அப்போ இன்றைக்கு உங்களையும் என்னை குறித்து கர்த்தர் என்ன செய்வார்? அடையாளப்படுத்தி பேசுவார். ஆமேன். அது மட்டும் இல்லை, உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும். நியாயம் அப்படின்னா என்னன்னா ஃபேர்னஸ், அது ஈக்விட்டி, ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது அனைவருக்கும் சமம், இதுதான் நியாயம். இன்னைக்கு பாரபட்சம், திருச்சபைகள் வரும்போது பணக்காரவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, ஏழைகளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இது வேண்டாங்கிறார் ஆண்டவர். நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறார். இன்னைக்கு அநேக இடங்கள் எப்படி பார்க்குறோன்னா, நல்ல வசதியாக இருந்தால் அவங்கள வாங்க அப்படின்னு மேலே உட்கார வைக்கிறதும், ஏழைகளாக இருந்தால் அவங்கள உதாசீனப்படுத்துறதையும் பார்க்குறோம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாங்க ஏன், திருச்சபைக்குள்ளாங்க ஏன் ஜனங்க தேடி வராங்கன்னா, அந்த ஈக்விட்டி இருக்கிறதுனால தான். சரிசமமாக நடத்தப்படுகிறோம் என்கிற இருதயத்தை, அந்த நிகழ்வை அவங்க பார்ப்ப தான் நெகிழ்ந்து அவங்க திருச்சபைக்குள்ள வராங்க. ஆனா அங்கேயும் இப்படிப்பட்டதான காரியங்கள், நியாயமற்ற காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் என்ன செய்வாருங்க? ரொம்ப வருத்தப்படுவார். என் வாழ்க்கையில நான் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? சமமா, அனைவருக்கும் சமமா நடந்து கொள்ளணும். நான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. எல்லா விஷயத்திலும் எல்லாரிடத்திலும் நான் நியாயமா நடந்து கொள்ளணும். ஆமேன். அப்படி ஒருவேளை நீங்க நடந்து கொண்டீர்களானால், நாம் நடந்து கொண்டோமானால் அதை என்ன செய்வாராங்க? நியாயத்தை பட்ட பகலை போலவும், நீதியாவது வெளிச்சத்தை போலவும். அது இருட்டுக்குள்ள இருந்து வர வெளிச்சமாக கூட இருக்கட்டும். ஆனா இங்க இருட்டே கிடையாது, பட்ட பகலை போலவும் நீங்க சமமா, எல்லாரையும் சமமா நடத்துவீர்களானால், எல்லாரையும், இன்னொரு மீனிங் இருக்கு, ரைட்னஸ், நேர்மையா நீங்க நடத்துவீர்களானால் உங்களுடைய காரியங்கள் இருக்கும் பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன். அப்படின்னா என்னங்க? நீங்க பிரைட்டா இருக்க போறீங்க, ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரை கிடைக்காத, கிரகிக்க முடியாத காரியங்களும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஆமேன். அதனால இன்றைக்கு நாம ஒப்பு கொடுப்போம். எங்க சுய நீதியில, எங்க சுய நியாயத்துல வாழாம கர்த்தருடைய நீதியில, கர்த்தருடைய நியாயத்துல வாழும் பொழுது இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரே, நாங்க எங்களை பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் உங்க நாமத்தை பிரஸ்தாப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யணும் கேட்க போறோம். அதனால உங்களை கர்த்தர் எப்படி நடத்த போகிறார்? வெளிச்சமா பட்ட பகலாய் நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசிருக்கீங்க. இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய ஆளுக்கு இருக்கட்டும். கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 1:8. பிரியமானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களை காக்கும்படிக்கு தேவன் உங்களோடு இருக்கிறார். எந்நேரமும் வேலை செய்து கொண்டு உற்சாகமாகவும் கலகலப்பாகவும் காணப்படும் உங்களுக்கு சில வேளைகளில் இனம் புரியாத பயம், உள்ளமெல்லாம் படபடவென்று மூச்சு திணறுவதை போன்று ஒரு பலவீனம் உங்களை ஆளுகை செய்யலாம். இதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள். இப்பொழுதே கர்த்தர் உங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லாவற்றையும் குணப்படுத்தி உங்களை திடப்படுத்துகிறார்.
எந்த ஒரு நபரை குறித்தோ காரியத்தை குறித்தோ பயப்படாதிருங்கள். நீங்கள் நீண்ட ஆயுளோடும் இயேசுவின் வருகை வரைக்கும் சுகத்தோடும் பலத்தோடும் காணப்படுவீர்கள். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தோடும் கழுகுக்கு ஒத்த கண் கூர்மையோடும் மோசையை போன்ற பூரண வயதோடும் வல்லமையோடும் உங்களை வழிநடத்தி காத்துக் கொள்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 11வது வசனம். உன் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், உன் பாதைகள் உயர்த்தப்படும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் தடைகளை, போராட்டங்களை மாற்றி வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லுகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல விசுவாச சோதனைகளின் வழியாய் கடக்க முடியாதபடிக்கும் கடந்து போய் கொண்டும் இருக்கலாம். இன்றைக்கு விடியுமா, நாளைக்கு விடியுமா என்று புதிய விடியலுக்காய் காத்திருக்கிறவர்கள் அநேகர். சிலர் காத்திருந்து கண்ணீர் வடித்து களைத்து போனவர்களும் உண்டு. வேறு சிலரோ முயற்சிகளில் முடியாது போனவர்களும் தோல்விகளும் விரயங்களும் கண்டவர்களும் உண்டு. இன்றைக்கு தடை கற்களாய் காணப்படுகின்ற உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தவும், மூடப்பட்ட ஆசிர்வாதங்கள் நன்மைகளின் கதவுகளை திறக்கும்படியும் கர்த்தர் உங்கள் நடுவில் கடந்து வருகின்றார். கர்த்தராகிய நம் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுகிறவர் என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், அவனின் விசுவாச சோதனையில் ஓடுகிற ஓட்டத்தில் பல வகைகளில் தடைகள், பாதைகள் எல்லாம் மலைகளாக காணப்பட்டும் கடக்கவோ தாண்டி செல்லவோ தப்பிச் செல்லவோ வழியேதும் இல்லை என்றாலும் கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசித்தான். தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதில் உறுதியாயிருந்தான். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதில் அசைக்க முடியாத வைராக்கியம் வைத்திருந்தான். எப்படிப்பட்ட முள்ளுகளும் குறுக்கும் நிறைந்த பாதைகளின் வழியே நாம் கடந்து போனாலும் நம்மோடு கூட தேவனும் வருகிறார் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார். இப்படியாய் தான் போகிற பாதைகளிலெல்லாம் காணப்பட்ட வழி தடைகளை சுலபமாய் கடந்து சென்று தேவன் நியமித்து வைத்திருந்த நன்மைகளை சுதந்திரிக்க யோசேப்பிற்கு இருந்த அதே நம்பிக்கை, வைராக்கியம், மன உறுதி இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே உங்களிடமும் இருக்குமானால், இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற கடினமான பாதைகளை கர்த்தர் எளிதாக்குவார். எங்கெல்லாம் வழிகள் அடைக்கப்பட்டு மலை போன்று சூழ்நிலைகள் வந்து நின்று உங்களுக்கென்று வைக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை நன்மைகளை தடை செய்கிறதோ அவற்றை இன்றைக்கு கர்த்தர் நொறுக்கும்படி சித்தம் கொண்டுள்ளார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகின்றார். ஆகவே எவைகளை குறித்து இன்றைக்கு நீங்கள் கலங்கிக் கொண்டும் கைகூடி வரவில்லையே, ஜெயத்தை காணவில்லையே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படாமல் மூடப்பட்டு இருக்கிறதே என்று தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு என்றைக்கு எனக்கு பதில் தருவீர் என்று காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கே உங்களுக்கு முன்பாக காணப்பட்ட மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், உன் பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும் என்று கர்த்தர் உரைக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உன் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், உன் பாதைகள் உயர்த்தப்படும். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும்
உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமல் உள்ளங்களை விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் காலை வேளையிலே இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாளிலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் 11ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. 2 நாளாகவும் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த நாட்களை பாருங்கள். இந்த ஆசா என்று சொல்லப்படுகிற பாருங்கள், இந்த நாட்களில் இந்த ராஜா இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்றால், தேவனிடத்தில் இந்த நாட்களிலே விண்ணப்பம் பண்ணுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவர்களுக்கு விரோதமாய் எத்தியோப்பியாகிய சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்து சேனைகளோடு அங்கே 300 தரங்களோடும் புறப்பட்டு மலேசியா மட்டும் வந்தான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எதிராக இந்த நாட்களிலே வருகிற வேளையிலேயே அவர்கள் அங்கே ஒரு யாரிடத்திலும் இந்த நாட்களிலே போகவில்லை, தேவனிடத்திலே கேட்கிறார்கள். எப்படியாக கேட்கிறார் சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அவர் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே எப்படிப்பட்ட பலசாலிகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட பெரிய அதிகாரிகளா இருந்தாலும், அவர்களுக்கு மத்தியில் இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறது, ஆண்டவருக்கு ஒரு லேசான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக, தேவன் நம்மை விடுவிக்கும்படியாக இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே வருகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில வருகிற எப்படிப்பட்ட நெருக்கங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட நோய்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும், கர்த்தர் அது லேசான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின என் தேவனாகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சாதாரண தண்ணீர் ஐயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த தண்ணீர் பாருங்கள் ஒரு நிறம் இல்லாதது, பாருங்கள் சுவை இல்லாதது, இப்படியாக இருக்கிற அந்த தண்ணீரை ஒரு சுவையான ஒரு திராட்சரசமாக மாற்றுகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே ஜனங்கள் இந்த நாட்களை நிராகரிக்கிறார்கள், மறுதளிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் செய்த அற்புதங்கள், அவர் பாருங்கள், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் இந்த நாட்களிலே இப்படியான அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை இல்லும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆசா கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த எதிரிகள் இவ்வளவு சேனைகளோடு இந்த நாட்களை வருகிற வேளையிலே 300 ரதங்களோடு புறப்பட்டு அந்த இடத்திலே வருகிற வேளையிலே இவர் தேவனை நோக்கி இந்த நாட்களிலே விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார், எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாக, உங்களுடைய குடும்பத்துக்கு முன்பாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக உங்களை சூழ்ந்த நாட்களை சத்துருக்கள் சூழ்ந்திருக்கலாம். பிரச்சனைகள், நெருக்கங்கள், நோய்கள், பண பிரச்சனைகள், வேலையில்லா பிரச்சனைகள், இப்படியான சூழ்நிலைகளே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள், ஆண்டவரிடத்திலே முழங்கால் படியிட்டு கேளுங்கள், ஆண்டவரே இந்த உபத்திரவம் என்னை விட்டு நீங்கட்டும் ஐயா,
இந்த லேசான உபத்திரவம் இந்த என்னை விட்டு நீங்கட்டும் ஐயா கத்தாவே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே என்று நீங்கள் முழங்கால் படியிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்பீர்களா இருந்தால், ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த உபத்திரவத்திலே இருந்து, அந்த இக்கட்டிலே இருந்து உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு திருப்பத்தை இந்த நாட்களில் கொண்டு வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டு இந்த நாட்களில் அதன்படி எல்லா காரியத்தையும் நீங்கள் இந்த நாட்களை விட்டு நடக்கிற வேளையிலே தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை இந்த நாட்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் அங்கே விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.